அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். வைக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள், ஜெலன்ஸ்கி அங்கே ட்ரம்ப் அவர்களை மீட் பண்ணுவதற்காக 1-to-1 மீட் பண்ணுவதற்காக போய் அங்கே களம் காலடி வைத்திருக்கிறார். அதனால் என்ன விதமான பேச்சுவார்த்தை நடத்த போகிறான்றதை பார்த்துட்டு அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள், குறிப்பாக தைவான் போட்ட ஒரு அணுகுண்டு கிட்டத்தட்ட ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தைவானில் எதிர்க்கட்சி தலைவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, அமெரிக்கா போட்ட திட்டத்தெல்லாம் படுகொலியில் தள்ளிட்டாங்களா அப்படின்னு ஒரு ஆங்கிளில் பார்த்தலாம். இன்னும் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள், குறிப்பாக நமக்கும் பங்களாதேஷுக்கூட பிரச்சனை என்னாச்சு, வளர்ந்துருக்கிறதா அப்படின்றதையும் பார்த்துடலாம் நம்ம. ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். இந்த கானாவில் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபோனோவான ஒருத்தர் கிறிஸ்மஸ் அன்றைக்கி உலகம் அழகி போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பொருளையை கிளப்பி அதன் மூலிமா ஃபண்டெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு நோவா பேழைன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கப்பல்லாம் கட்டிகிட்டு இருந்தார் இல்லையா. அவர் இப்போ சமீபத்தில் அரெஸ்ட் பண்ண மாதிரி இன்றைக்கி காலையிலேருந்து வீடியோ வந்துட்டுருக்கு. கானா அரசாங்கம் கொஞ்சம் மக்களை தவறான வழி நடத்துகிறான்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட கிறிஸ்மஸுக்கு அப்புறம் கூட ஏதோ ஒரு பெரிய மியூசிக்கில் கூட கலந்துக்கிட்டார் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக போட்டிருந்தாங்க. பட் இன்றைக்கி காலையில் வந்த செய்தி என்னென்னா, இல்லை அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, மக்கள்கிட்ட தவறில்லான வாக்குறுதிகள் இது மூலிமா தவறான ஒரு பாதையை க்ரியேட் பண்ணுறாருன்ற மாதிரி அரெஸ்ட் பண்ணுறாருன்ற மாதிரி கேள்விப்பட்டாங்க. சரி, நல்ல வேலை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. இப்போ அவரோட ட்ரெஸ்ஸு தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நம்ம ஊரில் அந்த கோனி சாக்கெல்லாம் இருக்குல்ல, இந்த கோனி சாக்கு மேலே அப்படி தலையில் போட்டு இந்த மழை காலத்துக்கு இதெல்லாம் போட்டுட்டு போவோம்ல, அந்த ட்ரெஸ்ஸு தான் பெரிய அளவுக்கு ஃபேமஸெல்லாம் பண்ணிட்டாங்க அவரோட இது. ஏன்னா கேட்டால் சிம்பிளிசிட்டி, இதுதான் அந்த உலகின் எளிமை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. சரி, பார்க்கலாம் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறதா, இல்லை மறுபடியும் ஜெயிலேருந்து வந்ததுக்கப்புறம் அடுத்து கிறிஸ்மஸை நோக்கி வசூல் வேட்டையை ஆரம்பிக்கிறாரான்னு தெரியல. இன்றைக்கி ஒரு பகீர் தகவல் என்ன அப்படின்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் நேஷ்னல் ஹைவே, குறிப்பாக ஸ்ரீநகர்லேருந்து பேரமுல்லா நேஷ்னல் ஹைவேல ஹேகாம் அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு ஐஇடி குண்டு கண்டெடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. அது ஏற்கனவே சந்தேகத்துக்கிடமான ஹைவேஸ் பக்கத்தில் இருந்ததாகவும், அப்புறம் காவல்துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டு சிஆர்பிஎஃப் அந்த இடத்துல தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு அது பொறுப்பாக கொண்டு போயிட்டு டிஸ்போசல் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் ரொம்ப தீவிர விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இந்த மாதிரியான குண்டுகள் எப்படி திடீர்னு ஹைவேஸ் பக்கத்தில் இருக்குன்றது தான் பெரிய ஒரு விஷயமே. ஒருவேளை ஏதாவது வண்டி வரும்போது பெரிய சம்பவத்துக்கு தயாராக இருந்தாங்கன்றது கூடுதல் நாங்களும் பார்க்கலாம் நம்ம. ஸோ எல்லை பகுதியில் இன்னும் நம்ம தீவிரமாக கண்காணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. தொடர்ந்து ஏதோ ஒரு சூழ்நிலையும் அந்த பதற்றம் இருக்க தான் செய்கிறது. இதுக்கு முன்பு நம்ம பாகிஸ்தானை மட்டுமே எதிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நம்ம பங்களாதேஷும் எதிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா நேற்று இரவு கூட இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஃபைனலாக எங்கே நிற்கிறாங்கன்னா, ஆசாதி இன் காஷ்மீர், ஆசாதி இந்த காஷ்மீர்னு ஆசாத்தின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ரீசெண்டாக கூட நம்ம தமிழகத்தில் கூட ட்ரெண்ட் ஆச்சு. இங்கே என்னது டிஎம்கே ஆசாத்தின்ற மாதிரி அங்கே காஷ்மீரில் பாடினாங்கன்ற மாதிரி இங்கே ட்ரெண்ட் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த பாட்டு பங்களாதேஷில் பாடுறாங்க. அதையும் நீங்கள் கேளுங்க. இது நேற்று இரவு இந்தியாவுக்கு எதிரான ஆன்டி ஸ்லோகன். இதுக்கப்புறம் இவங்க காஷ்மீரையே மீட்டு கொடுக்குற மாதிரி இப்போ இவங்களும் களம் இறங்கிட்டாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் பொறுப்பாக பார்த்து சுதாரணமாக இருக்க வேண்டியதுதான். அதற்கு தான் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொன்னாங்க. நம்ம அரிசி ஒரு டன்னு $355 கொடுத்துருந்தோம் 355க்கு. ஆனால் இப்போ இவங்க அதே பாகிஸ்தான்கிட்ட $395 பக்கம் வாங்குறாங்க. இருந்தாலும் எங்களுக்கு அந்த அரிசி தான் போதும், இந்தியா கிட்ட வாங்க மாட்டோம் அப்படின்னு ஒத்த காலம் நிற்கிறாங்க. எங்களுக்கு விலைலாம் முக்கியம் கிடையாது, இனி பாகிஸ்தான் தான் எங்கள் நட்பு நாடுன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான்லேயே நேற்று ஏதோ ஒரு மத தலைவர் யாராவது ஒருத்தர் பேசும்போது எதிர்க்கட்சி சார்பாக ஆசிப் முனீர்லாம் என்ன ஒரு ஆள், ஆப்ரேஷன் சிந்தூரில் போயிட்டு பங்கர் அடியில் ஒளிஞ்சிக்கிட்டு ஒட்டுமொத்த இராணுவமும் போய் அறிவுறுத்துறாங்க பங்கர் கடியில் போய் ஒளிஞ்சிக்க சொல்லிவிட்டு, உயிர் பிழைப்போமா இறந்து விடுமான்ற பதற்றத்துலேருந்து ஒரு புதைக்குழியில் ஒளிந்தவங்களாம் இன்றைக்கி நாட்டை காப்பாற்ற போகிறானா அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க அவங்க நாட்டுக்குள்ளார. பார்த்துப்பா
அவருக்கு பவர் அதிகமாகிடுச்சு, பிடிச்சி ஜெயிலில் போட்டு உன்னை இம்ரான்கான் மாதிரி நொறுக்கிற போகிறாங்கன்ற மாதிரி நினச்சேன் நான். இது அங்கே இருக்கக்கூடிய தகவல். இந்தியா பங்களாதேஷனுடைய இறுதி செய்தியாக, லண்டனில் பங்களாதேஷனுடைய ஹை கமிஷனர் ஆஃபீஸ் இருக்குது இல்லையா, அங்கே காலிஸ்தான் பிரிவினைவாதிகள் பங்களாதேஷுக்கு ஆதரவாக பயங்கரமான ஒரு போராட்டம். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் இந்துக்களுக்கு ஆதரவாகவும் ப்ளஸ் பங்களாதேஷுக்கு ஆன்டி இந்து ஸ்டேட்மெண்ட்டில் பெரிய அளவுக்கு இருக்காங்களே அதுக்கு எதிரான போராட்டம் இருக்கிறது. இப்போ லண்டன் நினைப்பாங்க, டேய் போராட்டம் பண்ணுறதுனா அவங்கவுங்க நாட்டுக்குள்ளே போய் போராட்டம் பண்ணுங்கள், தேவையில்லாமல் இங்கே அம்மா போராட்டம் பண்ணுறீங்கன்னு நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏற்கனவே இந்த இஷ்யூ போயிட்டே இருக்குது. காலிஸ்தான் பிரிவினைவாதிகள் தொடர்ந்து அங்கே பங்களாதேஷுக்கான வெளிப்படை ஆதரவு கொடுக்குறாங்க. ஸோ காலிஸ்தானை பிரிப்பதற்காக இந்தியாவிலிருந்து ஒரு பகுதியாக சின்ன பகுதி பிரிப்பதற்காக எந்த எல்லைக்கும் அவங்களும் தயாராக இருக்காங்கல்ல, எந்த தீவிரவாதத்தினாலும் வளர்த்துறாங்க. இப்போ பங்களாதேஷ் எடுக்கிற இந்தியாவுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்டு தயாராக இருக்காங்க, எல்லாத்துக்குமே தயாராக இருக்கான்றது ஒரு கூடுதல் தகவல். சரி, இன்னொரு பெரிய குண்டு என்னென்னா தைவானுடைய ஆப்போசிஷன் பார்ட்டி சாங் கி ஒன் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் இதுக்கப்புறம் எங்கள் பார்ட்டி பெரிய அளவுக்கு சீனாவோட கம்யூனிகேஷன் பண்ண போகிறோம், சீனாக்கிட்ட நான் விசிட் பண்ண போகிறேன், அங்கே போயிட்டு நான் பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன்ற மாதிரிலாம் ஒரு அதிரடி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இது தைவானுக்குள்ளே பெரிய ஒரு போகம்பத்தை கிளப்பியிருக்கிறது. போகம்பம் அப்படின்னா நிஜமாகவே ஒரு போகம்பம் வந்திருக்குங்க இன்றைக்கி, அந்த ஒரு டைலாக்காக சொல்லலை. தைவானுக்குள்ளே இன்றைக்கி ரெக்டர் அளவுக்குள்ள 6.7 இருந்து கிட்டத்தட்ட 7 அளவுக்கு ரெக்டர் அளவுக்குள்ளே வந்திருக்கு. சேதாரம் இன்னும் தெரியல, ஆனால் நிறைய கட்டிடங்கள் குலுங்கியிருக்கிறது, நிறைய ஒரு மாதிரி டேமேஜ்லாம் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த பதிவை கூட பக்கத்தில் பாருங்கள். ஆனால் இந்த எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொன்ன பதிவு என்ன அப்படின்னா, இதை வைத்து தான் அமெரிக்கா ஒரு கதையை கட்டி ஆயுதங்களை சேல்ஸ் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் சீனா அங்கே வருது இங்கே வருதுன்னு சொல்லிட்டு சீனாவும் ஓடி போய் தைவானை எட்டி பார்த்து ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் இந்த நான்சி பெலோசின்னு ஒரு தாய் கல்வி அங்கேருந்து இந்த பிரச்சனை கிளப்பிவிட்டு போனாங்க. அப்புறம் இன்னும் இந்த பிரச்சனை சூடு ஆறல. திடீர்னு இப்போ எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னத்துக்கு பிரச்சனை, நம்ம சீனா கிட்டே பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சுக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ உங்களை நம்பி அங்கெல்லாம் என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே? வாங்கி இல்லை, இவங்க பேர் என்ன, சேர் சாங் லீ வன் அவர்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? கொஞ்சம் 2-3 நாளாக அங்கே டக்காச்சி அவர்கள் டக்குன்னு அறிவிப்பு கொடுத்துட்ருக்குறாங்க, சீனாவை முடிச்சிடுவோம், தைவானை தொட்டிங்கன்னா அப்படி இப்படின்னு சொல்கிறேன். அவங்க வேறு டைலாக் விட்டுருக்குறாங்க, ஏதாவது ஒன்றுனா நாங்கள் ஓடி காப்பாற்றுறோம். நாங்கள் அமெரிக்காவில் அப்படி ரெட்டி பொசிஷனில் இருக்கிறாங்க. அப்படி இந்த 1 2 3ன்னு சொல்லும்போது அப்படி ரெடி ஜூட்டுன்னாங்களா, அந்த பொசிஷனில் அப்படி ரெட்டியாக இருக்கிறாங்க. பேர் அமெரிக்கா. தைவானுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா குடு ஓடி காப்பாற்றலான் இருக்காங்க. திடீர்னு ஓடி இப்போ எதிர்க்கட்சி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னால், இப்போ அவங்க சொன்னவங்களுக்கெல்லாம் என்ன இருக்கும், ஆஹா அப்படின்னு நினைப்பாங்கல்ல. எனக்கு இது ஒரு வகையில் கரெக்டாகவும் பட்டுச்சு. என்ன பிரச்சனைனாலும் பாஸ் சம்மந்தப்பட்டவங்ககிட்ட பேச்சுவார்த்தை மூலமாக தீர்த்துக்கிட்டோம்னா அது பிரச்சனையே இல்லை பாஸ், இல்லைனா அது வேறு மாதிரி வளர்ந்து போகும். ஸோ பார்க்கலாம், தைவானில் நல்ல ஒரு மாற்றமாக பார்க்கலாம் நம்ம. சரி, இப்போ ஜெலன்ஸ்கி கிட்ட வந்துடலாம். ஜெலன்ஸ்கி 1-to-1 பேச்சுவார்த்தைக்கு கிளம்புறதுக்கு முன்பே எங்கள் ஐரோப்பா நாடுகள் வரணும், அந்த தலைவர் வரணும், இந்த தலைவர் வரணும்னு சொல்ல, அங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. இதை பாருப்பா, பேச்சுவார்த்தை உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு தான், ரஷ்யாவுக்கு கூப்பிடல, உன்னை மட்டும் தான் கூப்பிட்ருக்கேன், சேரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் மனுஷனுக்கு கொஞ்சம் தைரியம் வர்றதுக்காக இடையில் போயிட்டு கனடாவில் போயிட்டு தரை இறங்கிட்டு மார்க் ஆர்னி அவர்களை சந்திச்சிட்டார். மார்க் ஆர்னி அவர்கள் சந்தித்து, கவலைப்படாதப்பா தைரியமாக போன்ட்டு அங்கேருந்து ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸில் மும்மூர்த்திகள் எல்லாமே ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்க. ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள், யூகேவுடைய கிர் ஸ்டார்மர் அவர்கள், அங்கே போலந்துலேருந்து, அப்புறம் ஜெர்மனியிலேருந்து எல்லாம் கலந்துக்கிட்டு, ஒரு கவலைப்படாத தைரியமாக போயிட்டு வா, மனசில் தைரியத்தை வர வச்சுக்கோ, உனக்கு என்ன தேவையோ அதை கேட்டு வாங்கு, சும்மாலாம் விட்டு கொடுத்து வந்துடாத, நாங்கள் எப்போவுமே கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக ஆறுதல் கொடுத்தவொடனே போயிட்டு வந்தோடனே வழி செலவுக்கு இவரும் காசு கொடுத்துட்டார். யார், மைக் ஆர்னி அவர்கள் ஒரு 20,000 கோடி அளவு கொடுத்துட்டார். இந்தாப்பா வச்சுக்கோ, ஒரு 20,000 கோடி, போயிட்டு வந்துட்டு உங்கள் நாட்டில் ஏதோ கொஞ்சம் எக்கனாமிக் பிரச்சனைலாம் இருக்குல்ல, அதெல்லாம் முதல்ல போய் சரி பண்ணு, ஏன்னா ரீபேமெண்ட் இஷ்யூலாம் நிறைய இருக்குது, அதனால் இந்த 20,000 கோடியை வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணி சீக்கிரம் பாருப்பா அப்படின்னு பணமும் கொடுத்துட்டார். ஒரு 2.5 பில்லியன் அளவுக்கு கொடுத்துருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 26,000 கோடியே வரும் நம்ம இந்திய மதிப்பில். கொடுத்து சந்தோஷமாக இருப்பான்ட்டு அங்கேயும் பணத்தையும் வசூல் பண்ணிவிட்டு அங்கேருந்து மனுஷங்க நேராக கிளம்பி போகும்போது ஒரு ட்விட்டுமே போட்டார். இந்த வாரம் ஆரம்பித்தது நானும் இல்லை, ரஷ்யா தான் ஆரம்பித்தாங்க, இருந்தாலும் நாங்கள் ஒரு 20 பீஸ் அமைதிக்கான திட்டத்தை கொடுத்துருக்கோம்,
எங்களுக்கு வந்து அமைதி ஏற்படுத்துறது தான் பிரதான நோக்கமாக இருக்குது, இந்த வார் கொண்டு வரது தான் பிரதான நோக்கமாக இருக்குது, நாங்கள் நெகோசியேஷன் டேபிளில் இருக்கோம், அமெரிக்கா எல்லாமே தயாராக இருக்குது, இருந்தாலும் நாங்கள் வந்து ஐரோப்பாவையும் ஒரு கண்ணில் வச்சுருக்கோம், ஐரோப்பா சொல்கிறதையும் கேட்போம், அப்படி இப்படி ஆச்சா போச்சா ஹோச்சா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக சொல்லியிருக்கிறாரு. சரி, இந்த டைலாக்குக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு செக் பாயிண்ட் என்னென்னா, அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத விட இந்த பேச்சுவார்த்தைக்கு ரொம்ப முக்கிய மூலதனமாக இருந்த ஆள்னா டொனால்ட் ட்ரம்ப்போட ஜூனியர். அவர் தான் இந்த விக்ஸாப் அவர்கிட்ட கூட போயிட்டு வந்தார். அவர் என்ன நேற்று பேட்டியில் கொடுக்கும்போது சர்வசாதாரணமாக சொல்கிறாருன்னா, மொனாக்கோ வந்து ரொம்ப ஒரு வசதி படைத்த நாடு, நிறைய பில்லியனர்லாம் அங்கே வந்து அதிகமாக இருப்பாங்க. அங்கே போனோம் அப்படின்னா நம்பர் பிளேட் ரொம்ப ரொம்ப ஹைஃபையான கார்ஸ் அப்படின்னா அங்கே பெரிய பெரிய ஆளுங்க வச்சுருக்கக்கூடிய கார்ஸ் எல்லாம் அங்கே உக்ரைனுடைய நம்பர் பிளேட்டை வைத்து சர்வசாதாரணமாக மொனாக்கோவில் போயிட்டுருக்கான். இந்த ரஷ்யா உக்ரைன் வாருக்கு முன்னாடி அந்த அளவுக்கு இருந்தாங்களான்னா கிடையாதான், எல்லாமே இப்போ ரீசெண்டாக தான். ஏன்னா நாங்கள் கொடுத்த பணம் எந்த ஆடிட்டுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ இவர் மைக் கார்னி அவர்கள் கொடுக்குறாருல ஒரு 20,000 கோடி, 20,000 21,000 கோடி, சும்மா இது இப்போ இதெல்லாம் நிறைய கோடி 1,00,000 கோடி எல்லாம் கொடுத்துருப்பாங்கலாம் கால்குலேட் பண்ணோம்னா. இந்த 20,000 கோடியும் அக்கௌண்டபிலிட்டி என்ன, ஆடிட்டிங் என்னன்னா கிடையாது. ஜெலன்ஸ்கியாக பார்த்து செலவு பண்ணுறதா அவங்க கனடா வந்து கேட்கலாம் மாட்டாங்க. இந்த 2.7 பில்லியன் நான் கொடுத்த பணத்துக்கு எனக்கு ரெசிப்ட் போட்டு ஸ்லிப்பு போட்டு எனக்கு கொடுப்பா ஆடிட்டிங்னா கிடையாது. இது மட்டும் இல்லை, ஐரோப்பா நாடுகள் கொடுக்குற ஃபண்டுக்கு எதுவுமே ஆடிட்டிங்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ ஒருத்தர் வந்து சமூக சேவை பண்ணுறாருன்னா அவர்கிட்ட என்ன பண்ணுறது, 1 கோடி கொடுத்துட்டு நம்ம என்னன்னு கூட கேட்குறதில்ல, பண்ணுப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாடை காப்பாற்றுப்பான்னு வந்துட்டோன்னா அந்த நாடு எந்த அளவுக்கு முழுசாக பண்ணுவாங்க அந்த பணம்ன்றதான் பெரிய கேள்வி. அவர் அதுதான் கேட்குறாரு. அமெரிக்கா கொடுக்குற லட்சக்கணக்கான கோடிகள் எல்லாமே ஆடிட்டிங் இல்லாதனால அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான முக்கிய நபர்கள் எல்லாமே இங்கே மொராக்கோவில் வந்து உக்ரைனுடைய நம்பர் பிளேட் ஃபெராரியிலிருந்து உங்களுக்கு என்ன கார் வேணும் எல்லா காருமே சர்வசாதாரணமாக அங்கே சுற்றிட்டுருக்கு. இவங்க திடீர்னு எப்படி இந்த அளவுக்கு பணக்காரரானாங்க, இந்த வார்னால தானே அப்படின்ட்டு ஒரு கேள்வி வைத்திருக்கிறார். அது நிஜம்தாங்க. இது வரைக்கும் எந்த நாடு கொடுத்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் என்னப்பா பண்ணீங்க, என்ன பர்ச்சேஸ் பண்ணீங்க, என்ன செலவு பண்ணீங்கன்னு ஒரு சின்ன கணக்கு கேட்குறாங்களா? கிடையாது. யாருமே எந்த கணக்குமே கேட்கவில்லை என்பதும் குறிப்பிட்ட தகவல். அதனால் ஜெலன்ஸ்கி அவர்கள் அமெரிக்கா ஒத்துக்கலனாலும் எப்போனாலுமே அவருக்கு ட்ரபிள் தான். அவர் பதவியில் இருக்கிற வரைக்கும் தான். பதவியில் இல்லை அப்படின்னாவே வந்து அவருக்கு ஏதோ ஒரு வகையில் ஒட்டுமொத்த நாடுகளுக்கும் அவர் எகென்ஸ்டாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது என்பது கூடுதல் தகவல். சப்போஸ் அமைதி பேச்சுவார்த்தை உடன்படவில்லை என்றால் ட்ரம்ப் புடின் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்கள் ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் மூலிமா நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிப்போம், வேறு ஆப்ஷன் இல்லைன்ட்டாங்க. அவ்வளோதான். அமைதி பேச்சுவார்த்தை ட்ரை பண்ணுறோம், ஓகேனா ஓகே, இல்லைனா நாங்கள் மறுபடியும் மிலிட்ரி ஆப்ரேஷன் நாங்கள் எல்லாத்துக்கும் தயாராக இருக்குன்ட்டாங்க. இப்போ ப்ரெசன்ட் லேண்டிங் இறங்கிட்டார். இந்த வீடியோ பதிவு உங்கள் கை கிடைக்கும் போது லேண்டிங் இறங்கிட்டார். பார்க்கலாம் என்ன பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்கன்றது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம 8 மணிக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். தகவல் உங்களுக்கு 10 மணிக்குள்ளே உங்கள்கிட்ட வந்து சேர்த்திடுறேன் நான். ஒன்று. இரண்டாவது, இந்த அம்மாவுக்கு வந்து வீர பெண்மணிக்கான ஒரு விருது கொடுக்குறாங்களாம். நேற்று கியூ முழுவதும் பெரிய தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது. மக்கள் விடிய வெளியே உட்காந்து அந்த குளூர்லேயும் அங்கங்கே தீப்பந்தத்தை ஏற்றியும் இல்லை குளூர் காஞ்சிட்ருக்காங்க, ஒரு மாதிரி ஹீட்டை ஃபார்ம் பண்ணுவதற்காக. ஆனால் இந்த அம்மா வந்து தாக்கல் நடத்த போகிறான்னு தெரிஞ்சு கூட வந்து ஜன்னல் அழுக்காயிருக்கூட துடைச்சிட்டு இருந்தாங்களாம் நேற்று கியூவில். அதனால் இந்த அம்மா வந்து பெரிய ஒரு சாதனை பெண்மணியை பார்க்குறாங்க. ஒரு வைரல் வீடியோவை பார்த்துட்டு இருக்காங்க, அந்த விண்டோவை துடைச்சிட்டு இருக்கிறது தான். அதாவது இந்த புளியை வந்து கடிக்க வந்த புளியை முரத்தில் அடித்து துடைத்தன தமிழச்சின்ற மாதிரிலாம் நம்ம ஒரு கதையை ஒன்று பார்த்தோம்ல, அந்த மாதிரி ட்ரோன் தாக்குதல் வரும்போது கூட அந்த கதவை துடைத்த உக்ரைனியர் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு விருது கொடுக்குறாங்கன்ற மாதிரி வந்து கேள்விப்பட்ட கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். நம்ம ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் 2 தகவலை பார்த்துடலாம். இன்றைக்கி பெரும்பாலான அமெரிக்க நாடுகள், பெரும்பாலான தலைவர்கள் எல்லாமே வந்து ஐரோப்பாவை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. அது யூகே போன்ற நாடுகள் எல்லாமே வந்து இஸ்லாமிக் டெரரிசம்ன்றது வந்து பெரிய அளவுக்கு வளர்ந்து நின்று எந்த ஒரு நியூ இயர் செலிப்ரேஷனை கூட பண்ண முடியாத அளவுக்கு வளர்ந்து நிற்கிறது. இது வந்து இன்னும் ஒரு அடுத்த 5 வருடத்தில் மிக மோசமான ஒரு தருணத்தையும் நாங்கள் சந்திக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது பாரிஸில் கேன்சல் பண்ணிட்டாங்க, ஃப்ரான்ஸ் சிட்னி ஆஸ்திரேலியாவில் கேன்சல் பண்ணிட்டாங்க, சிக்காகோ, இது மாதிரி மொத்தமாக ஒரு
7 இடத்துல சொல்கிறாங்க. 7 இடத்துல அடுத்தடுத்த சம்பவங்கள், கைதுகள் எல்லாமே நடைபெற்று கொண்டே இருக்கும்போது இது வரும் காலங்களில் மிகப்பெரிய ஒரு சவாலை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரியான இது ஒரு எச்சரிக்கையாக நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு நேற்று அமெரிக்காவுடைய செனட்டர் வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ 2026 எதை நோக்கி செல்கிறது அப்படின்றத நம்ம இப்போயே நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இல்லையா. அந்த மெக்சிகோடைய எல்லை பகுதியில் அகதிகள் யாரும் உள்ளே வந்து கூடாது என்பதற்காக பெரிய அளவுக்கான செலவில் கேட்டெல்லாம் ஃபிட் பண்ணி பெயிண்டெல்லாம் அடித்து சம்பவத்தை பெருசாக பண்ணாங்க. ஆனால் உங்களுக்காகவே பிரத்யேக வீடியோ பதிவு, நீ எவ்வளோ பெரிய கேட்னாலும் போட்டுக்கோ, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஒரு சின்ன வெல்டிங் மிஷின் எடுத்து கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பிட்டு இது ஒரு கேட்டு மாதிரி தெரிஞ்சு இங்கே வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மெக்சிகோக்குள்ளே வா உள்ளே போ, எவ்வளோ காசை கொடு, அவ்வளோதான், நீ உள்ளே போ, நீ வெளியே வான்ற மாதிரி வசூல் வேட்டையை நடத்திட்டு இருக்காங்களாம். கேட்டை ஓப்பன் பண்ண முடியுதான் சர்வசாதாரணமாக. இதுதாங்க ஐயா உங்கள் பாலிசின்ற மாதிரி. ட்ரம்ப் என்ன நீங்கள் கேட்டு போட்டீங்க, நிஜமாகவே இரும்பு வேலி அமைத்தீர்களான்ற மாதிரி தான் இன்னொரு ஆங்கிளில் பார்க்கலாம் நம்ம. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.